ஸ்கூல் படிக்கிற பையன் ஜஸ்ட் 1 ஹவருக்கு 2000 ருபீஸ் சம்பாதிக்கிறான்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், தட்ஸ் ட்ரூ. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃப்ரீலான்சிங்குள்ளே வரீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கான ஈஸியஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் ரோட் மேப் நான் உங்களுக்காக ஆஃபர் பண்ண போகிறேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ watch the video, gain information and become one. So first, freelancing என்ன அண்ட் இதை நம்ம கரியராக சூஸ் பண்ணலாமா? நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் எப்போ தனியாக ஒர்க் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுத்து அது மூலிமா நீங்கள் எப்போ சம்பாதிக்கிறீங்களோ தட் இஸ் ஃப்ரீலான்சிங் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்துட்டு ஃப்ரீலான்சிங்காக கெரியராக சூஸ் பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் பிகினர்ஸ் ஐ வில் சே நோ. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் 9 to 5 ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு நான் உங்களை ஃப்ரீலான்சிங் வர சொல்ல மாட்டேன். அந்த வேலையை பார்த்துக்கிட்டே சைட்லேயே நீங்கள் ஃப்ரீலான்சிங் கற்றுக்கிட்டு சைட்லேயே கிளைண்ட்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா தட்ஸ் அ பிரில்லியன்ட் மூவ். இப்போ அதுவே எனக்கு ஃப்ரீலான்சிங்கில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ, ஏன்னா அதுக்கான நாலேஜும் எனக்கு இருக்குது அண்ட் என்ன நான் செமையாக ஸ்கில் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஆர் குட் டு கோ. அண்ட் ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 minute சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கான டொமைன் எது சூட்டபுளோ அதை சூஸ் பண்ணுங்கள். எதர் இட் கேன் பி வீடியோ எடிட்டிங் ஆர் கிராஃபிக் டிசைனிங். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் த பேசிக்ஸ். எடுத்தோன்னே யாராலையும் அம்பானி ஆக முடியாது, எல்லாருமே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்காக வீடியோ எடிட்டிங் டொமைனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்டார்ட் வித் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் லைக் VN, CapCut, InShot, KineMaster. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் ப்ரோ, அடுத்து நான் என்ன பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே, கிளைண்ட்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. யூ ஜஸ்ட் ஹேவ் டு கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ திஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பில்டிங் அ போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்கல்ல, அதுக்கான ரா ஃபுட்டேஜை நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஃபினிஷ்ட் அவுட்புட்டாக கொடுக்குறீங்களே, ஸோ அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போடுறீங்க. அது எதர் கூகுள் ட்ரைவாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் எனி பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸ்லாம் ஒரு இடத்துல சேர்த்துட்டே வரீங்கன்னா தட் இஸ் போர்ட்ஃபோலியோ. என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் பிகினர்ஸ் கூகுள் ட்ரைவ் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் மாஸ்டரிங் யுவர் செல்ஃப் இன் எனி ஒன் செட் ஆஃப் சாஃப்ட்வேர். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் பெரிய தோஸ்துங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ, டாவன்சி ரிசால்வ் அண்ட் ஃபைனல் கட் ப்ரோ. இது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி மாஸ்டர் யுவர் செல்ஃப் இன் தட். அண்ட் மெயின் மோட் ஆஃப் திஸ் வீடியோ, ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ். நான் பர்சனலாக கிளைண்ட்ஸ் எடுத்த இந்த 4 எஃபெக்டிவ் வேஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வே இஸ் லிங்க்டின். அவனை மட்டும் சாதாரணமாக குறைச்சி போடாதீங்க. லிங்க்டின் இஸ் அ பெஸ்ட் டூல் ஃபார் கெட்டிங் அ சர்வீஸ் ஆர் கெட்டிங் அ ஒர்க். லிங்க்டினில் வந்துட்டு நீங்கள் நிறைய விதமாக கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். அது என்னன்றதை ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். முதலாவதாக கோல் மெசேஜிங். லிங்க்டினில் வந்துட்டு நீங்கள் ஹெச்ஆர்ஸ்கிட்டயோ ரெக்ரூட்டர்ஸ்கிட்டயோ டேரெக்டாக மெசேஜ் அனுப்ப முடியும் வென் யூ கனெக்ட் வித் தம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் அனுப்பலாம். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, ஃப்ரீ டு யூஸ். மெசேஜ்னால் சும்மா ஹாய் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு கிளைண்ட்டை பிச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டெம்ப்ளேட்டை ChatGPTலேருந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை உங்கள் ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க, பட் எல்லோரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ செகண்ட் எஃபெக்டிவ் வே டு கெட் அ கிளைண்ட் இஸ் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Fiverr, Upwork அண்ட் Freelancer. ஸோ இது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கோ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தேர்ட் எஃபெக்டிவ் வே வந்து பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத். லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டர். கூகுள் போகிறீங்க, கூகுள் போயிட்டு வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸ் ஆர்எல்ஸ் ஹைரிங் வீடியோ எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை போட்டு கூடவே வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்க வாட்ஸ்அப் குரூப் லிஸ்ட் வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது ப்ரோ, இதிலெல்லாம் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா நான் கிளைண்ட்ஸ் எடுத்திருக்கேன், நான் தான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்துன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டோ ஆர்எல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டோ கிளைண்ட்ஸ் எடுக்கிறது தான் வேர்ட் ஆஃப் மவுத். அண்ட் அதுவும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகியிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் எஃபெக்டிவ் வே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம். என்ன தேடி வரவங்க மோஸ்ட்டாக எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டெவலப் பண்ணணும், கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட வர்றது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கெட்டிங் கிளைண்ட்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி கிளைண்ட்ஸ் எடுக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை பிச் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உடனே வேலை தந்துட போகிறதில்ல, அவர் சர்வீசஸ் கேட்டு வர போகிறதில்ல. நீங்கள் யூஸ்வலாக ஒரு 9 to 5 ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு அப்ளைலேயே உங்களுக்கு ஜாப் கிடச்சிருதா? இல்லை.
ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சிங்கும். யூ ஹேவ் டு கீப் பிச்சிங் த கிளைண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு 10-20 கிளைண்ட்ஸை பிச் பண்ணால் தான் அதில் ஒருத்தர் 2 பேராச்சும் வருவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைண்ட் பிச்சிங்க்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் அனலைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட கண்டென்ட்லாம் நல்லா இருக்குது, அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டே வராங்கன்றதை பாருங்கள். எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எடிட்டிங் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் அனலைசிங் அண்ட் ஆஃப்டர் செக்கிங் ஆல் த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அந்த டெம்ப்ளேட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அனுப்ப போகிற அந்த டெம்ப்ளேட் ரொம்ப முக்கியம். அந்த டெம்ப்ளேட் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். நீங்கள் என்ன சர்வீஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன வேல்யூ அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நாக்ரி அண்ட் தென் கிளாஸ் டோர், ஃபவுண்டட், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் கூட நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் தேடலாம். கூடவே ஃப்ரீலான்ஸ்ன்ற வேர்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வாங்க முடியும் இஃப் யூ கெட் ஷார்ட் லிஸ்ட். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you all in next video. Keep upskilling.